செய்திகள் தொடர்கின்றன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆற்றின் 2 கரைகளிலும் செயற்கையான கடற்கரையை உருவாக்கி கோடை வெப்பத்தை தணிக்க முயன்றுள்ளனர். கோடை காலத்தில் பாரிஸ் நகரம் வெப்பத்தால் தவிக்கும். வெப்பத்தை போக்கி ஓய்வு எடுக்கும் வகையில் நதிகளின் 2 கரைகளிலும் மணலை நிரப்பி கடற்கரை போன்று அழகுபடுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா, பிரான்ஸ், இத்தாலி சிற்பக் கலைஞர்கள் விதவிதமான உருவங்களில் மணல் சிற்பங்கள் அமைத்துள்ளார்கள். சுற்றுலா பயணிகளும் பாரிஸ் நகர மக்களும் இந்த செயற்கை கடற்கரையில் அமர்ந்து கோடையின் வெப்பத்தை தணித்து வருகிறார்கள். வடமேற்கு சீனாவில் 2 கட்டிடங்களுக்கு இடையே குறுகிய சந்தில் சிக்கிக் கொண்டிருந்த 13 வயது சிறுவனை தீயணைப்பு படையினர் மீட்டனர். வடமேற்கு சீனாவில் உள்ளது பயோஜி நகரம். இங்கு 2 அடுக்குமாடி கட்டிடங்களின் நடுவில் சிக்கியுள்ள 13 வயது சிறுவன் சிக்கிக் கொண்டு 10 மணி நேரமாக தவித்தான். உடனே தீயணைப்பு படை வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் 2 சுவர்களுக்கும் இடையே உள்ள சந்தினை பெரிதுபடுத்தி 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் சிறுவனை காப்பாற்றினர். சிறுவன் இப்போது நல்ல உடல்நலத்தோடு உள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.